என் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த பதிவு பார்க்காம போயிட்டுறாங்க. எல்லாம் இஸ்லாமிய சகோதரிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமான விஷயம்னு சொல்ல போகிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களோட மார்க்கத்துக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷம். உங்களோட மார்க்கத்தில் வழிமுறைகள் வழிநடத்தலாம் சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்னு சொல்லக்குள்ள 110 விதமான முஸ்லீம் மக்கள் தான் இருக்கிறாங்க. மற்றவங்கன்னா இஸ்லாமியராக இல்லை. அதில் ஒரே ஒரு காரணம், இஸ்லாமியருடைய முழு ஒரு இதுனாக்கா அவங்களோட ஆயுதம்னாக்கா தொழுகை தான் இஸ்லாமிய மக்களுடைய ஆயுதம். அந்த ஆயுதம் இன்றைக்கி இஸ்லாம் மக்களிடம் இல்லை. இப்போ நான் பல ஒரு இஸ்லாமியர்களிட பார்க்கக்கூட சுபோவில் தொழுகையே இல்லை. நான் பள்ளிகளுக்கு போயிட்டு பார்த்தா சுபோவில் தொழுவாங்க 4 பேர். ஆனால் அதே பள்ளியில் ஜும்மாவில் 4000 பேர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை, தெரியுமா அவங்களுக்கு? அதனால் இஸ்லாமிய சகோதரரே, இந்த மார்க்கம் இன்னும் குறைஞ்சிட்டு தான் போகுது உலகத்தில். இப்போ உலகத்துலலாம் நினைக்கிறாங்க முஸ்லீம் மக்கள் தான் அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இல்லை, அதெல்லாம் ஒழுங்கான இஸ்லாமியர் இல்லை. அவங்களுக்கு தேவையான இதுக்கெல்லாம் மாற்றிக்கொள்கிறாங்க. பிற மதங்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான இதுக்கெல்லாம் மாற்றிக்கொண்டு போகிறாங்க. மக்களே, நாங்கள் வாழ்கிறதுக்கான வழிகளை தான் நான் சொல்லித்தாரேன். ஆயுதம் எடுக்கிறாங்க, முஸ்லீம் ஆளுக்கு ஆயுதம் எடுக்க மாட்டாங்க. சுப்போ யாரெல்லாம் தொழுகிறாங்களோ இவங்கெல்லாம் எந்த ஆயுதங்களும் எடுக்க மாட்டாங்க. இந்த தொழாதவங்க தான் ஆயுதங்கள் ஏந்துறது. அப்போ இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இது தெரியுமோ தெரியல. கண்டிப்பாக இந்த மக்கள் இப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். சுபோ தொழுங்க. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அது எல்லாத்துக்கும் சமனாவணுன்று மட்டும் புரிஞ்சுக்கொண்டா போதும். அதுதான் என்னுடைய பயணம். இப்போ நான் உண்மையிலே தமிழ், எங்களோட அம்மா அப்பா தமிழ்னால நான் ஒரு தமிழ் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் சமயம். இப்போ எங்கிட்ட சமயத்தை படித்தேன், இஸ்லாமிய எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்போ நான் இதை சொல்லிக் கொடுக்கணுமே. அந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுமே, நீங்கள் சுபோ தொழுங்க. ஏன்னா உங்களோட ஆயுதமே தொழுகை தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் புரிஞ்சுக்கொண்ட ஒரு காலம் இந்த வீடியோ நான் பார்ப்பீங்க. இதை அரபிக்கில் இந்த மொழியை யாருக்காவது மொழிபெயர்த்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு இதை அறியணும். அவங்களும் அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த உலகத்தில் அறியாமல் மக்கள் தான் ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அறியாமல். அப்போ என்னுடைய இஸ்லாம் மக்களே, இதை நீங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பார்ப்பாங்க. இன்னும் என்னுடைய அருமையான பயணங்கள் இருக்குது. அப்போ இஸ்லாமியர்களுடைய ஆயுதம் எதுன்னு சொன்னேன், தொழுகை தான். இந்த தொழுகையை கடைப்பிடிங்க, எல்லாமே சரி வரும். இப்போ எல்லாம் சொன்னாங்க நான் முஸ்லீம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லை, அதெல்லாம் சமயமோ மார்க்கமோ அதெல்லாம் ஒரு வழி நடத்தல் தாங்களே. நாங்களாக இருப்போம் இல்லையா? நாங்கள் மனித நேயமாக இருப்போம். இதை தான் சொல்ல வரேன் மக்களே. ஓகே இஸ்லாமிய மக்களே, சந்தோஷம். என்னுடைய வீடியோலாம் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இதையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க இன்னும் அவங்களோட இதுகளை திருத்தட்டும். இன்றைக்கி இஸ்லாமியர் பேரை சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களோட தொழுகை இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி அவங்களுக்கு ஈமான் கிடைக்க போகுது இல்லையா? சொர்க்கம் கிடைக்காது, நரகத்தில் தான் இருப்பாங்க. ஓகே மக்களே, சந்திப்போம், சிந்திப்போம், செயற்படுவோம். ஓகே, நன்றி மகத்தான், நன்றி.